இது 1998வது வருஷம் மே மாசம். கொல்கத்தா நகரமே வெயில்ல தகிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அந்த வெக்கையிலயும் பரபரப்பான ஒரு பெரிய மருத்துவமனைக்குள்ள ஒரு இளம் பெண் நுழையறாங்க. அவங்க பேரு அனுராதா சாஹா. பார்க்கறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா, முகத்துல ஒரு பெரிய கனவும், நம்பிக்கையும் தெரியுது. அமெரிக்கால படிச்சுட்டு தன்னோட தாய்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் என்ன காரணத்தினாலயோ அவங்களுக்கு சின்னதா ஒரு தோல் அலர்ஜி வந்திருக்கு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு சாதாரண அரிப்பு. மருத்துவமனைக்குள்ள போனதும் அங்கிருந்த டாக்டருங்க அவங்கள பரிசோதிச்சுட்டு ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க. "கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டா போதும். எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுராதாவும் அந்த வார்த்தைகள அப்படியே நம்புனாங்க. தன்னோட வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு மோசமான புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி அப்படின்னு அப்போ அவங்களுக்கு அது தெரியல. அந்த ஒரு இன்ஜெக்ஷன் அதுதான் அவங்களோட வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. அடுத்த சில நாட்கள்ல அந்த மருத்துவமனையில என்ன நடந்தது தெரியுங்களா? ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தையும் அப்படியே அதிர்ச்சியில உறைய வைக்கக்கூடிய ஒரு கொடுமை அங்க அரங்கேறிச்சு. அந்த மருந்த போட்ட சில நாட்கள்லயே அனுராதாவோட உடம்புல இருந்த தோல் கொஞ்சம் கொஞ்சமா உரியத் தொடங்குச்சு. மனச கொஞ்சம் கல்லாக்கிக்குங்க. ஏன்னா நடந்த உண்மை அதுதான். யார் மேலயாவது கொதிக்க கொதிக்க வெந்நீர் ஊத்துனா எப்படி இருக்கும்? தலையில இருந்து கால் வரைக்கும் அவங்களோட உடம்புல இருந்த 98% தோல் அப்படியே உறிஞ்சு போச்சு. வெறும் சதை மட்டும்தான் மிச்சம் இருந்த ஒரு கொடூரமான நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அந்த வார்டுக்குள்ள இருந்தவங்க பார்த்தாலேயே கொலை நடுங்குற அளவுக்கு அந்த நிலைமை மோசமாச்சு. வலி. அந்த வலி தாங்க முடியாம அனுராதா துடிதுடிச்சாங்க. உயிரை காப்பாத்த வேண்டிய டாக்டர்களை எமனா மாறினா கூட ஒரு நோயாளி என்ன பண்ணுவான்? சாதாரணமான ஒரு அலர்ஜி மருந்து கூட இவ்வளவு பெரிய விஷமா மாறுமா? இந்தியாவோட மருத்துவ வரலாற்றிலேயே மறக்க முடியாத, அதே சமயம் ஒரு மைல்கல்லா அமைஞ்ச வழக்கு இது. மருத்துவ அலட்சியத்துக்காக வழங்கப்பட்ட மிகப்பெரிய இழப்பீடு, அதாவது காம்பன்சேஷன் அப்படிங்கிற வரலாற்று பின்னணி கொண்டது இந்த கேஸ். தான் மனைவியை இழந்த ஒரு கணவனோட 15 வருஷ நீண்ட போராட்டம், நம்ம மருத்துவ உலகத்தோட இருண்ட பக்கமும் தான் இந்த கதை. உண்மையிலேயே அந்த முதல் 48 மணி நேரத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 54. இது மே 7, 1998. கொல்கத்தா நகரம் அப்பதான் விடியற்காலையிலோட ஈரப்பத விலகி வெயிலுக்கு தயாராகிட்டு இருந்தது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட பேரு அனுராதா சாகா. முன்னாடியே பார்த்தோம். அவங்களுக்கு வயசு 36. அவங்க ஒண்ணும் சாதாரணமான ஆள் கிடையாது. அமெரிக்காவுல நியூயார்க் நகரத்துல உலகப் புகழ் பெற்ற கொலம்பியா பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டம் பெற்றவங்க. அவங்க ஒரு திறமையான குழந்தைகளுக்கான உளவியலாளர், அதாவது சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட். படிப்பிலயும் சரி, தன்னோட வேலையிலும் சரி, அவங்க ஒரு கெட்டிக்காரங்க. அவங்களோட கணவர் டாக்டர் குணால் சாஹா. அவரு ஒரு டாக்டர் மட்டும் இல்ல, அமெரிக்கா, யுஎஸ்ல எய்ட்ஸ் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகள்ல ஈடுபட்டிருந்த ஒரு முன்னணி ஆராய்ச்சியாளர். 2 பேரும் ஒரு விடுமுறைக்காக கொல்கத்தாவுல இருக்கிற தங்களோட உறவினர்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. சந்தோஷமா ஆரம்பிச்ச அந்த பயணம் ஒரு சின்ன காய்ச்சல் அண்ட் லேசான தோல் அரிப்பால அப்படியே திசை மாறிச்சு. மே 7ஆம் தேதி அனுராதாவோட உடம்புல அங்கங்க சிவப்பு நிற தடிப்புகள், ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது தோன்ற ஆரம்பிச்சது. மருத்துவரான குணால், அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களால இதை ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்க முடியல. உடனே அவர் கொல்கத்தால இருக்கிற ரூபி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க அப்போ பணியில் இருந்த டாக்டர் சுகுமார் முகர்ஜி. அவரு அந்த பகுதியிலேயே ரொம்ப பிரபலமான சீனியர் டாக்டரும் கூட. அவரு அனுராதாவை பரிசோதிச்சுட்டு, வெறும் சாதாரண அலர்ஜி தான் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அவரு போட்டுக் கொடுத்த அந்த பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஒரு பேரழிவுக்கான மிகப்பெரிய ஆரம்பமா இருந்திருக்கு. டெப்போமெட்ரால் அப்படிங்கிற அதிவீரியம் கொண்ட ஒரு ஸ்டெராய்டு ஊசிய பரிந்துரைச்சிருக்காரு. அதோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 80 எம்ஜி. அதுவும் ஒரு நாளைக்கு 2 வேளை. இங்க தான் அந்த மருந்துல மிகப்பெரிய தப்பு நடந்ததுன்னு சொல்லலாம். மெடிக்கல் புரோட்டோகால்ஸ் படி இந்த மருந்த நேரடியா இவ்வளவு அதிக அளவுல குடுக்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு மரணத்த குடுக்கறதுக்கு சமம். முதல்ல ஒரு சின்ன டெஸ்டிங் டோஸ் குடுத்ததுக்கு அப்புறம் தான், அது நோயாளிக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா, இவ்வளவு பெரிய ஓவர் டோஸ் மருந்த அந்த டாக்டர் முகர்ஜி எப்படி பரிந்துரைச்சாரு அப்படின்னு யாருக்குமே புரியாம இருக்கு இன்னைக்கு வரைக்குமே. மே 8, 9, 10 இந்த 3 நாட்கள் கடந்தது. மருந்துகள் கொடுக்கப்பட்டதும் அனுராதாவோட நிலைமை சரியாகல. மாறா அது ரொம்ப மோசமாச்சு. அவங்களோட தோல் அப்படியே பலூன் மாரி வீங்கத் தொடங்குச்சு. அவங்க டாக்ஸிக் எபிட்ரமல் நெக்ரோலிசிஸ், சுருக்கமா டிஇஎன், அந்த ஒரு ஒரு லெட்டர் எடுத்து, அப்படிங்கிற ஒரு கொடிய நோய்க்கு தள்ளப்பட்டாங்க. டின் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு பாம்பு எப்படி தன்னோட சட்டைய உரிக்குமோ, அப்படி மனுஷனோட உடம்புல இருக்கிற தோல் தானாகவே உறிஞ்சு
கீழ விழற கோரமான நிலை. நம்ம உடம்போட பாதுகாப்பு கவசமே தோல் தான். அது இல்லனா, காத்துல இருக்கிற கிருமிகள் ரொம்ப ஈஸியா உடம்புக்குள்ள பூந்துரும். அவரோட கணவர் குணால் சாகா இத பார்த்து பதறி போயிட்டாரு. "இது ஏதோ மருந்து ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு ஸ்டெராய்டு மருந்த நிறுத்துங்க" அப்படின்னு டாக்டர் கிட்ட கெஞ்சினாரு. ஆனா அங்க இருந்த டாக்டருங்க, "எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க" அப்படிங்கிற ரீதியில அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க. மே 11, 1998 நிலைமை ஒட்டுமொத்தமா கைமீறி போச்சு. வேற வழியே இல்லாம அனுராதாவ ஏஎம்ஆர்ஐ மருத்துவமனைக்கு மாத்துனாங்க. அங்க போனா விடிவு கிடைக்கும் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா அங்க காத்திருந்தது இன்னும் பெரிய கொடுமை. இது மே 11, 1998 கொல்கத்தால ரொம்ப பிரபலமான ஏஎம்ஆர்ஐ மருத்துவமனைக்கு மோசமான நிலைமையில இருந்த அனுராதாவ அங்க மாத்துனாங்க. கொல்கத்தாவிலேயே ரொம்ப பெரிய, நெறைய வசதிகள் நிறைந்த ஒரு உயர்தர மருத்துவமனை அப்படின்னா அதுதான். இங்கேயாவது என் ஒய்ஃபுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்குமா? உயிர் பிழைப்பாளா? அப்படிங்கிற நம்பிக்கையோட கணவர் டாக்டர் குணால் சாஹா ஐசியூல காத்து கிடந்தாரு. ஆனா விதி அங்கேயும் ஒரு கொடூரமான விளையாட்டு தான் விளையாடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா, இங்க சிகிச்சைய கையில எடுத்தவங்க சாதாரண டாக்டர்கள் கிடையாது. அந்த துறையில ஜாம்பவான்களா கருதப்பட்ட சீனியர் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் பயநாத் ஹால்தர், அதுக்கப்புறம் டாக்டர் அபனி ராய் சௌத்ரி. அனுராதாவோட நிலைமைய அவங்க பார்த்தாங்க. உடம்பு முழுக்க பெரிய பெரிய கொப்பளங்கள், ஆங்காங்க தோல் உரியப்பட்டு தசை வெளிய தெரியிற அளவுக்கு ஒரு கோரமான காட்சி. டென் அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான அறிகுறி. ஒரு சாதாரணமான மருத்துவ மாணவன் கிட்ட கேட்டா கூட அவன் உடனே சொல்லியிருப்பான், "இந்த நோயாளிக்கு டென் வந்துருச்சு. முதல்ல அவங்க எடுத்துக்கிற ஸ்டெராய்ட நிறுத்தி ஆகணும்" அப்படின்னு சொல்லி. ஏன்னா, உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை ஏத்துனா மட்டும் தான் தோல அந்த கட்டத்துல பராமரிக்க முடியும். முன்னாடியே பார்த்த மாரி உடம்போட மேல் கவசமான ஸ்கின் உறிஞ்சிருச்சு அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி அப்படிங்கிறது 0 ஆயிடும். அந்த நேரத்துல இன்னும் ஸ்டெராய்டு கொடுத்தா, அது நோய்க் கிருமிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி ஆயிடும். ஆனா, இந்த அனுபவம் வாய்ந்த ஜாம்பவான் டாக்டர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? மறுபடியும் அந்த தவறான ஸ்டெராய்டு மருந்த நிறுத்தவே இல்ல. மாறா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி அதே சிகிச்சைய தொடர்ந்தாங்க. மே 12லேருந்து மே 16 வரைக்கும் நாட்கள் நகர்ந்தது. அனுராதாவோட நிலைமை ஒவ்வொரு நிமிஷமும் மோசமாயிட்டே போச்சு. அவங்களோட உடம்புல இருந்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை WBC அதல பாதாளத்துக்கு போச்சு. உடம்புல மொத்த பாதுகாப்பு அரணம் உடைஞ்சு போச்சு. ஒரு பக்கம் தோல் உறிஞ்சு சதை வெளிய தொங்க, மறுபக்கம் அந்த ஸ்டெராய்டு மருந்துகள் உள்ள இருந்த கொஞ்ச நெஞ்ச உயிரையும் உருக்கிக்கிட்டு இருந்தது. வலி. நரகம் அப்படின்னா என்னன்னு அந்த ஐசியூ அறைக்குள்ள இருந்த அனுராதா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களால பேசக்கூட முடியல. வெளிய தவிச்சுக்கிட்டு இருந்த கணவர் குணால், "ஏன் இன்னும் அந்த ஸ்டெராய்டு மருந்த குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஆனா, அங்க இருந்த டாக்டர்களோட மெடிக்கல் அரகன்ஸ் அந்த கணவரோட கதறல வெறும் சத்தமா மட்டுமே பாத்துச்சே தவிர, அதுல இருந்த உண்மைய கொஞ்சம் கூட உணரவே இல்ல. மே 17, 1998 அனுராதாவோட உடம்புல செப்டிக் ஷாக் அப்படிங்கிற அபாய கட்டத்தை எட்டுச்சு. அதாவது கிருமித் தொற்று காரணமா ரத்தம் முழுசும் விஷமாயி ஒவ்வொரு உறுப்பா செயலிழக்கத் தொடங்குச்சு. இனி இங்கிருந்தா தன்னோட மனைவிய சடலமா தான் பார்க்க முடியும் அப்படின்னு குணால் கடைசி நம்பிக்கையா அங்கிருந்து மும்பைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. அவசர அவசரமா ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணாரு. அவங்களோட டார்கெட் மும்பைல இருக்கிற பிரீச் கேண்டி ஹாஸ்பிட்டல். இப்போ மே 17, 1998 கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து ஒரு தனி விமானம் மும்பை நோக்கி பறந்துகிட்டு இருந்தது. அந்த விமானத்துக்குள்ள ஒரு பெரிய மருத்துவ போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது. உடம்பு முழுக்க சதஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க அனுராதா சாஹா. அவங்களுக்கு பக்கத்துல அவங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு நம்பிக்கையை மட்டும் விடாம உட்கார்ந்திருந்தாரு டாக்டர் குணால் சாஹா. விமானம் மும்பையில தரையிறங்கினதும் அவங்க உடனடியா இந்தியாவோட தலைசிறந்த மருத்துவமனைகள்ல ஒண்ணான பிரீச் கேண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. அங்க இருக்கிற மருத்துவர்கள் அனுராதாவை பார்த்த மாத்திரத்திலேயே அதிர்ச்சியிலேயே உறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு மனுஷிய இந்த நிலைமைக்கு யார் ஆளாக்குனாங்க அப்படின்னு அவங்க எழுப்பின கேள்வி கொல்கத்தா டாக்டர்கள் எழுதி வச்சிருந்த அந்த மருத்துவ குறிப்புகள்லயே கிடைச்சது. மும்பை டாக்டர்கள் நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதுவரைக்கும் கொல்கத்தால வாரி இறைக்கப்பட்ட அந்த ஸ்டெராய்டு மருந்துகளை துளி கூட தாமதிக்காம உடனே நிறுத்துறாங்க. அனுராதாவோட உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து அண்ட் இதர உயிர்காக்கும் சிகிச்சைகளை தீவிரப்படுத்துனாங்க. ஆனா அந்த டாக்டர்களோட முகத்துல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. காலம் கடந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. இப்போ அனுராதாவோட உடம்புல தோல்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே மிச்சம் இல்ல. கிட்டத்தட்ட 98% தோல் உறிஞ்சு போயிருந்தது. மே 18லிருந்து மே 27 வரைக்கும் அந்த 10 நாட்கள் ஒரு நரக வேதனை. அனுராதாவோட கிட்னி, லிவர், லங்ஸ்னு ஒவ்வொன்னா செயலிழக்கத் தொடங்குச்சு. அவங்களால தானா மூச்சு விட முடியல. வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டது. அமெரிக்காவுல எய்ட்ஸ் நோயாளிகளை காப்பாத்துறதுக்காக போராடின டாக்டர் குணால் தான் கண் முன்னாடியே தன்னோட அன்பு மனைவி கொஞ்சம் கொஞ்சமா உருகிறத தடுக்க முடியாம தவிச்சாரு. அவரு ஒரு டாக்டரா இருந்தும் ஒரு கணவனா தோத்துப் போனதா உணர்ந்த ரொம்ப கொடுமையான தருணம் அது. மே 28, 1998 அன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அனுராதா சாகா
அவங்களோட இதய துடிப்பு நின்னு போச்சு. 36 வயசுல எத்தனையோ கனவுகளோட இந்தியாவுக்கு வந்த ஒரு தேவதை, தவறான சிகிச்சையால சிதைஞ்சு போயிருந்தாங்க. இறப்பு சான்றிதழுக்கான காரணத்துல செப்டிக் ஷாக் டியூ டு டாக்ஸிக் எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ் அப்படின்னு எழுதப்பட்டது. ஆனா குணாலுக்கு இது நல்லா தெரியும். இது கண்டிப்பா இயற்கையான மரணம் இல்ல. இது ஒரு கொலை. வெள்ளைக்கோட்டு அணிஞ்ச டாக்டர்கள் செஞ்ச அலட்சியமான படுகொலை. அவரு தன்னோட மனைவியோட சடலத்த கட்டிக்கிட்டு அழுதாரு. ஆனா அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு கனல் இருந்தது. என் மனைவிய கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவரு அன்னைக்கு எடுத்த சபதம் இந்திய மருத்துவ வரலாற்றையே மாத்தப் போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. உடம்ப வாங்கிக்கிட்டு அவர் அமைதியா போயிரல. உண்மைகள் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனை நிர்வாகம் அட்டாப்சியை மறுத்த போதும், அதாவது பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு மறுத்த போதும் கூட குணால் ஒரு முடிவெடுத்தாரு. இனி கோர்ட்ல சந்திக்கலான்னு. 1998லேருந்து 2006 வரைக்கும் நீதிக்காக ஒரு கணவன் நடத்தின மிக நீண்ட நெடும் பயணம் இது. அனுராதாவோட மரணம் டாக்டர் குணால் சாகாவை மனசளவுல உடைச்சிருக்கலாம். ஆனா அது அவரை முடக்கல. மாறா அவரை ஒரு தீயா போராடுற அளவுக்கு ஒரு போர் வீரனா மாத்துச்சு. ஒரு மருத்துவரா அமெரிக்காவுக்கு திரும்பி போய் தன்னோட கை நிறைய சம்பளத்தோட நிம்மதியான வாழ்க்கையை அவர் வாழத் தொடங்கியிருக்கலாம். ஆனா அவர் இந்தியாவிலேயே தங்கி ஒரு தனிமனித போரை ஆரம்பிச்சாரு. அவர் எதிர்க்க வேண்டிய எதிரிகள் சாதாரணமானவங்க இல்ல. ஒரு பக்கம் கொல்கத்தாவோட மிகப்பெரிய செல்வாக்குமிக்க மருத்துவர்கள், பலம் வாய்ந்த கார்ப்பரேட் மருத்துவமனைகள் அண்ட் ஆதிக்கம் செலுத்துற மருத்துவ சங்கங்கள், அதாவது மெடிக்கல் அசோசியேஷன். மறுபக்கம் தன்னோட பாசமான துணையை இழந்த, கையில வெறும் உண்மையை மட்டும் வச்சிருந்த ஒரு சாதாரண கணவன். குணால் சாகா 2 முக்கியமான சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாரு. ஒன்னு கிரிமினல் கேஸ். டாக்டர்களோட அப்பட்டமான அலட்சியத்தால தான் இந்த மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304A கீழே வழக்கு தொடர்ந்தாரு. 2வது கன்சியூமர் கோர்ட்ல ஒரு வழக்கு. முறையான மருத்துவ சேவை வழங்காத குறிப்பிட்டு அதுக்கான இழப்பீடு கோரி தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. நீதிமன்றத்தில் விசாரணை சூடுபிடிச்சது. டாக்டர் சுகுமார் முகர்ஜி அண்ட் மற்ற டாக்டர்கள் தரப்புல நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியானது தான். அனுராதாவுக்கு வந்தது ஒரு அரிய வகையான நோய். எங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. தங்ககிட்ட இருந்த பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி எப்படியாவது இந்த வழக்கை இழுத்தடிக்க அவங்க பார்த்தாங்க. ஆனா குணால் சாகா அசரல. அவர் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறனாலையும் அந்த மருத்துவ குறிப்புகளை ஒரு துப்பறியும் அதிகாரி மாதிரி துருவி துருவி ஆராய்ச்சி பண்ணாரு. அமெரிக்காவில இருந்து சர்வதேச மருத்துவ நிபுணர்களோட கருத்துக்களை சேகரிச்சு ஆதாரங்களுக்கு வச்சாரு. அவரு நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச ஒரு முக்கியமான ஆதாரம் அங்கிருந்த அத்தனை பேரையும் வரைய வச்சது. அதுதான் அந்த ஆரம்ப கால பிரிஸ்கிரிப்ஷன். அதில் எழுதப்பட்ட டெபோமெட்ரல் 80 mg பிடி. இந்த மருந்தோட அளவு உலகத்துல எந்த ஒரு மருத்துவ பாடப்புத்தகத்திலையும் அங்கீகரிக்கப்படாத ஒண்ணு. ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல விஷத்தை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஆணித்தனமா நிரூபிச்சாரு. ஆனாலும் இந்திய நீதித்துறை அப்போ மெதுவாதான் நகர்ந்துட்டு இருந்தது. 2006ல் ஒரு பேரிடியா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கிரிமினல் வழக்குல அந்த டாக்டர்களை விடுதலை பண்ணுச்சு. இது அலட்சியம்தான், ஆனா ஒரு குற்றமா கருதுற அளவுக்கு பெரிய அலட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சது. குணால் சாகா இடிஞ்சு போனாரு. என் மனைவி செத்ததுக்கு நீதியே இல்லையா அப்படின்னு கதர்னாரு. அந்த நேரத்துல மருத்துவ உலகம் நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட்டதோட டாக்டர்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அரகன்ஸ் மறுபடியும் தலை தூக்குச்சு. ஆனா குணால் விடுறதா இல்லை. உயர்நீதிமன்றம் கைவிட்டாலும் உச்ச நீதிமன்றம் இருக்கு அப்படின்னு தன்னோட லட்சிய போராட்டத்தை டெல்லியை நோக்கி நகர்த்தினாரு. அடுத்த 3 வருஷம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. 2009 வருஷம் நியூ டெல்லி. குணால் சாகாவோட அந்த ஒற்றை மனித போராட்டம் 11 வருஷங்கள் கடந்து நின்னுது. நடுவில் எத்தனையோ பேர் அவங்க கிட்ட வந்து மறுபடியும் ஏங்க வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, பேசாம அமெரிக்காவுக்கு திரும்பி போயிருங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா குணால் உறுதியா இருந்திருக்காரு. இது வெறும் என் மனைவிக்கான நீதி மட்டும் இல்லை, நாளைக்கான இந்தியாவில் எந்த நோயாளிக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது, அதுக்கான போர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. வழக்கு கடைசியா இந்திய உச்ச நீதிமன்றத்தை எட்டுச்சு. நீதிபதிகள் முன்னாடி ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட மருத்துவ ஆவணங்கள், அந்த பழைய மருந்து சிட்டுகள் அண்ட் சர்வதேச மருத்துவ நிபுணர்களோட அறிக்கைகள் அத்தனையும் சமர்ப்பிக்கப்பட்டது. எதிர்த்தரப்பு வக்கீல்கள் தங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. மருத்துவ சிகிச்சையில எப்பயுமே ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். ஒரு டாக்டர் செஞ்ச ஒரு சின்ன தவறுக்காக அவரை இப்படி குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வாதிட்டாங்க. அவங்க போலம் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பழைய சட்ட விதியை கையில் எடுத்தாங்க. அதாவது ஒரு டாக்டர் தன்னோட சக டாக்டர்கள் பொதுவா பின்பற்றும் ஒரு சிகிச்சை முறையை பின்பற்றினா அவரு குற்றவாளி கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த விதி. ஆனா இந்த வாதத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏத்துக்கல. ஆகஸ்ட் 7, 2009 அன்னைக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தது. நீதிபதிகள் டாக்டர் சுகுமார் முகர்ஜி அவர் மட்டும் கிடையாது, மற்ற டாக்டர்கள் பண்ண சில
கடுமையா சாடினாங்க. இது ஏதோ தெரியாம பண்ண சின்ன தப்பு கிடையாது. இது அப்பட்டமான, மிக கடுமையான மருத்துவ அலட்சியம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் அதிரடியா அறிவிச்சாங்க. இந்த தீர்ப்புல சொல்லப்பட்ட 3 முக்கியமான விஷயங்கள் ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தையே மாத்தி அமைச்சது. நம்பர் 1, ஓவர்டோஸ். ஸ்டெராய்டு மருந்த எவ்விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம அளவுக்கு அதிகமா கொடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம். 2வது, தவறான சிகிச்சை. அனுராதா அவங்களுக்கு வந்தது டிஇஎன் அப்படிங்கிற நோய்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டெராய்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தது அறிவற்ற செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. 3வது, லேக் ஆஃப் கேர். ஐசியு மாதிரி அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிற ஒரு நோயாளிய சரியா கவனிக்காம விட்டது மிகப்பெரிய தப்பு. உச்ச நீதிமன்றம் அந்த டாக்டர்கள குற்றவாளிகள் அப்படின்னு உறுதி பண்ணுச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன தண்டனை? எவ்வளவு இழப்பீடு? அத முடிவு பண்ண அந்த வழக்க மறுபடியும் தேசிய நுகர்வோர் நீதிமன்றம், அதாவது என்சிடிஆர்சி, அதுக்கே அனுப்பி வச்சாங்க. இழப்பீடை மட்டும் முறைப்படி கணக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. டாக்டர் குணால் சாகாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைச்ச முதல் மிகப்பெரிய வெற்றி. என் ஒய்ஃபுக்கு நீதி கிடைச்சிருச்சு, இனி இழப்பீடு அப்படிங்கிறது வெறும் கணக்கு தான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அந்த என்சிடிஆர்சி நீதிமன்றம் அவருக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. 2011 என்சிடிஆர்சி வெறும் 1.7 கோடி ரூபாய் மட்டும் இழப்பீடா அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம டாக்டர் குணால் சாகா அடிக்கடி சிகிச்சையில குறுக்கிட்டு தொந்தரவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக இழப்பீட்டுத் தொகையை குறைச்சாங்க. ஒரு கணவன் உயிருக்கு போராடும் தன்னோட மனைவியை காப்பாத்த டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கறது ஒரு குற்றமா அப்படின்னு குணால் குதிச்சு போனாரு. மறுபடியும் ஒரு மேல்முறையீடு, மறுபடியும் உச்சநீதிமன்றம். அக்டோபர் மாசம் 24 2013 புதுடெல்லியில அந்த 13 வருஷ நீண்ட சட்ட போராட்டம் டாக்டர் குணால் சாகாவோட தலைமுடிய நரைக்க வச்சிருந்தது. ஆனா அன்னைக்கு நீதிமன்ற அறைக்குள்ள நுழைஞ்ச போது அவரோட கண்கள்ல இருந்த அந்த நீதிக்கான நெருப்பு கொஞ்சம் கூட குறையல. இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவர்கள், அந்த பெரிய மருத்துவமனைகள் அண்ட் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு தேற்ற நோயாளிகள்னு அத்தனை விதமான பேரோட பார்வையும் அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்து மேலதான் இருந்தது. நீதிபதிகள் அன்னைக்கு எதிர்கொண்டது ஒரு தார்மீக கேள்வி. உண்மையிலேயே ஒரு மனுஷனோட உயிரோட விலை என்ன? வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் அ ஹியூமன் லைஃப்? அதுவும் அமெரிக்காவில் படிச்சு ஒருவேளை அவங்க உயிர் மட்டும் பிழைச்சிருந்தா வருங்காலத்துல எத்தனையோ குழந்தைகளை காப்பாத்திருக்கக்கூடிய ஒரு திறமையான சைக்காட்டிஸ்ட் இருக்கணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான டாக்டர் அனுராதாவோட விலையோட மதிப்பு எவ்வளவு? எதிர்த்தரப்பு வக்கீல்கள் தங்களோட வாதத்தை முன்வைக்கும்போது இந்தியா ஒரு ஏழை நாடு, இங்கே இழப்பீடுங்கிறது குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விசித்திரமான வாதத்தை சொன்னாங்க. ஆனால் குணால் சாகா அசரல. அனுராதா அமெரிக்காவில் வேலை பார்த்துருந்தா அவங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானம், அவங்களோட பிரகாசமான எதிர்காலம் அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக வாதிட்டாரு. நீதிமன்ற அறை நிசப்தமாக இருக்கும்போது அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வெளியாச்சு. நீதிபதிகள் அறிவிச்ச தொகை 5.96 கோடி ரூபாய். வட்டியோட சேர்த்து கணக்கிட்டா சுமார் 11 கோடி ரூபாய். ஒட்டுமொத்த நீதிமன்றமும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. இது இந்திய மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு தனிப்பட்ட நபருக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த இழப்பீடு. உயர்நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல சொன்ன சில முக்கியமான விஷயங்கள். நம்பர் 1, இந்த தவறுக்கு காரணமான டாக்டர் சுகுமார் முகர்ஜி அண்ட் ஹால்தார், டாக்டர் அபனி ராய் சௌத்ரி அண்ட் ஏஎம்ஆர்ஐ மருத்துவமனை, இவங்க எல்லோரும் இணைஞ்சு இந்த பணத்தை வழங்கணும். 2வது, மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கடவுளா இருக்கலாம், ஆனா அவங்க ஒருபோதும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. கேர்லெஸ்ஸா செயல்பட்டா அதற்கான விலையை கொடுத்துதான் ஆகணும். 3வது, இதுக்கு முன்னாடி தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் என்சிடிஆர்சி சொன்ன கணவரோட தலையீடு அப்படிங்கிற வாதத்தை தூக்கி எறிஞ்சாங்க. ஒரு கணவன் தன் மனைவியை காப்பாற்ற துடிக்கிறதும் கேள்வி கேட்கறதும் இயற்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த மருத்துவ உலகிலேயே ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லாம இல்லை. இனிமே நம்ம நோயாளியை கவனிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு டாக்டரோட மனசுலையும் ஆழமா பதிஞ்சது. குணால் சாகா நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தப்போ மெதுவா வானத்தை பார்த்தாரு. அனு, உனக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருந்தது. எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் செதஞ்சு போன அந்த அனுராதா மறுபடியும் வரப்போறதில்ல. அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. ஆனாலும் இந்த கதை இதோட முடியல. குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த பெரிய டாக்டர்களுக்கு கடைசியில என்னதான் ஆச்சு? ஜெயிலுக்கு போனாங்களா? 2013 வருஷத்துக்கு அப்புறம், அந்த வரலாற்று சிறப்புமிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம், டாக்டர் சுகுமார் முகர்ஜி அண்ட் மற்ற டாக்டர்கள் நிலைமையை அப்படியே தலைகீழா மாத்துச்சு. அது வரைக்கும் நாங்க இந்த ஊர்ல பெரிய நிபுணர்கள்,
எங்கள சட்டத்தால கூட எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வலம் வந்தவர்கள் இப்போ அதிகாரப்பூர்வமா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தப்பட்டாங்க. உச்சநீதிமன்றம் அவங்கள உடனடியா கைது பண்ணி சிறையில அடைக்க உத்தரவிட்டது. ஏன்னா, இது ஒரு சிவில் இழப்பீடு வழக்கு. ஆனா, சிறை தண்டனையை விட மோசமான ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்தது. அவங்களோட எத்தன கால கௌரவம் ஒரே நாள்ல சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. தூங்கிக்கிட்டு இருந்த இந்திய மருத்துவ கவுன்சில், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எம்சிஐ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் எழுந்தது. டாக்டர் சுகுமார் முகர்ஜி அவரோட மருத்துவ உரிமத்த தற்காலிகமா எப்படி? வெறுமனே தற்காலிகமா ரத்து பண்ணாங்க. ஒரு டாக்டருக்கு கண்டிப்பா இது ஒரு அவமானம் தான். ஆனா தற்காலிகங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி. மோரோவர் எப்பவுமே கூட்டம் கூட்டமா இருக்கிற அவரோட கிளினிக் மெல்ல மெல்ல வெறிச்சோட ஆரம்பிச்சது. "ஓ! இவரு தப்பு பண்ற டாக்டர்ப்பா" அப்படின்னு மக்கள் அவர பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதே நிலைமை தான் டாக்டர் பயனத் ஹால்தர் அண்ட் டாக்டர் அபனி ராய் சௌத்ரி அவங்களுக்கும் ஏற்பட்டது. அந்த புகழ்பெற்ற ஏஎம்ஆர்ஐ மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியா விழுந்தது. இதுல விதியோட விளையாட்டு என்ன தெரியுங்களா? கர்மா இஸ் பூமராங்ன்னு சொல்லுவாங்களே! அதுதான் இந்த விஷயத்திலயும் நடந்தது. ஏன்னா, பின்னொரு நாள்ல இதே மருத்துவமனையில நடந்த ஒரு கோரமான தீ விபத்து அந்த பேரையே மொத்தமா அழிச்சிருச்சு. அப்படிங்கிறது தனிக்கதை. எனிவே கமிங் பேக் டு த ஸ்டோரி. கணவர் குணால் சாகா இந்த தீர்ப்போட நின்றல. அவரு பீப்பிள் ஃபார் பெட்டர் ட்ரீட்மெண்ட் பிபிடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கினாரு. இதன் மூலமா தன்ன மாதிரியே மருத்துவ அலட்சியத்தால பாதிக்கப்பட்ட சாதாரண நோயாளிகளுக்கு தேவையான இலவச சட்ட உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாரு. எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி இந்தியாவுல எந்த ஒரு நோயாளிக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்நாள் லட்சியமா மாறிச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. டாக்டர் சுகுமார் முகர்ஜி மேல போடப்பட்ட அந்த கிரிமினல் வழக்குல அவரு சிறைக்கு போகல. நீதிமன்றம் அவருக்கு அபராதமும் மிகப்பெரிய இழப்பீடு மட்டும்தான் விதிச்சதை தவிர மத்தபடி ஒண்ணும் பண்ணல. இது பலருக்கு ஒரு விதமான ஏமாற்றத்தை கொடுத்தது. இந்த கேஸ படிக்கும்போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரு மனுஷிய கொன்னவங்கள எப்படி சுதந்திரமா வெளியே நடமாடலாம் அப்படிங்கிற கேள்வியை மக்களும் எழுப்புனாங்க. இருந்தாலும் குணால் சாகா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. அதுவரைக்கும் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாத இந்திய மக்களுக்கு அது பத்திய ஒரு விழிப்புணர்வை கொடுத்தாருன்னு சொல்லலாம். டாக்டர் தப்பு பண்ணா கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தை அவரு அன்னைக்கு சாமானியர்களுக்கு கொடுத்தாரு. அவங்க சிறைக்கு போகல அப்படின்னாலும் சமூகத்து முன்னாடி குற்றவாளிகளா நிறுத்தப்பட்டாங்க. அதுவே அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனையா பார்க்கப்படுது. சரி, இவ்வளவு பெரிய ஜாம்பவான் டாக்டர்கள் ஏன் இப்படி ஒரு மோசமான தவற பண்ணாங்க? அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த சைக்காலஜி என்ன? டாக்டர்கள் உண்மையிலே அவங்க உயிரை காப்பாத்துற கடவுள். இதுல வேற மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆனா அவங்கள எல்லாருமே கடவுளா? அல்லது பணத்தை மட்டும் பார்க்குற வியாபாரிகளும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த கதையில வில்லனா சித்தரிக்கப்பட்ட டாக்டர் சுகுமார் முகர்ஜி, டாக்டர் ஹால்தார், டாக்டர் ராய் சௌத்ரி இவங்கெல்லாம் உண்மையிலேயே யாரு? இவங்க யாரும் திருவோர கிளினிக் வச்சிருக்கிற போலி டாக்டர்கள் இல்ல. இவங்க கொல்கத்தால மருத்துவ உலகில அசைக்க முடியாத ஜாம்பவான்கள். குறிப்பா டாக்டர் சுகுமார் லண்டன் போய் படிச்சுட்டு திரும்பினவர். அவர்கிட்ட சிகிச்சை பெறறதுக்காக நோயாளிகள் கிட்ட மாசக்கணக்குல காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேதாவை எப்படி இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிறது மெடிக்கல் அரகன்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றது தான் சட்டம். அப்படிங்கிற ஒரு ஆபத்தான மனநிலை தான் இதுக்கு காரணம். அனுராதாவோட விஷயத்துல அவங்களுக்கு வந்திருக்கிறது 10 அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தங்களோட பழைய முடிவுல இருந்து அவங்கள மாத்திக்க தயாராவே இல்ல. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா, இத்தனை காலமா அவங்க கட்டி வச்சிருந்த இமேஜ் அடிபட்டு போகுமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தோட லாப நோக்கம். ரூபி அண்ட் ஏஎம்ஆர்ஐ மருத்துவமனைகள் நோயாளிகளோட உயிரை விட பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சோ அப்படிங்கிற சந்தேகமும் தோணாம இல்ல. தேவையற்ற மருந்து, எகிற பில் தொகை, அவசியமற்ற பரிசோதனைன்னு புகார்கள் அடுக்கடுக்காய் எழுந்தது. அனுராதாவோட கேஸ்லயும் இது நடந்திருக்கு. டாக்டர் குணால் சாகா ஒரு மருத்துவரா இருந்ததுனால இவங்களோட இந்த தகுதித்தங்களை சாதுரியமா கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருந்தா உங்க விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொன்னதை அப்படியே நம்பி உடலை வாங்கிக்கிட்டு கண்ணீரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. குணால் சாகாவோட பின்னணியும் இங்க கவனிக்கத்தக்க விஷயம். அவரு அமெரிக்காவில் எய்ட்ஸ் ஆராய்ச்சியில முன்னணியில இருந்தவர். அவர் நினைச்சிருந்தா அமெரிக்காவில் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா, தன்னோட காதல் மனைவிக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி போராடினாரு. அவரு ஒரு முறை சொன்னது, என் மனைவி அவங்க கொன்னாங்க, ஆனா என் மனசாட்சிய அவங்களால கொல்ல முடியல. இப்படி மெடிக்கல் அரகன்ஸுக்கும் மாறாத அன்புக்கும் இடையே நடந்த அந்த போர்ல தான் அனுராதா பலியானாங்க. நீதிமன்றம் கடைசியா ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தது. டாக்டர்களை காப்பாத்துற அந்த பழைய போலம் டெஸ்ட் இனி செல்லுபடி ஆகாது. ஒரு டாக்டர் தப்பு பண்ணா அவரை நிச்சயமா தண்டிக்கணும் அப்படின்னு சட்டம் முறக்க சொல்லிச்சு. இந்த தீர்ப்பு வருங்காலங்கள்ல எந்த ஒரு டாக்டரும் நோயாளிகளோட அலட்சியமா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குச்சு. ரைட். கடைசியா இந்த துயரமான கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன?
பை த வே அதுக்கு முன்னாடி 15 வருஷங்களுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த வெற்றி உண்மையிலேயே என்ன விலை கொடுத்தது? டாக்டர் குணால் சாஹா இந்த நெடிய சட்டப் போராட்டத்துல ஜெயிச்சிட்டாரு. இந்தியாவிலேயே இதுவரைக்கும் வழங்கப்படாத மிகப்பெரிய இழப்பீட்டுத் தொகையையும் வாங்கிட்டாரு. ஆனா அந்த பணம் அவருக்கு நிம்மதிய கொடுத்துச்சா? அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவரு அந்த பணத்துல பெரும் பகுதிய தனக்காக வச்சுக்கல. மாறா, தன்ன மாதிரியே பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவுறதுக்காக முன்னைய பார்த்தோம். பீப்பிள் ஃபார் பெட்டர் ட்ரீட்மெண்ட் பிபிடி அப்படிங்கிற அமைப்பை நடத்துறதுக்காக செலவு பண்ணாரு. அனுராதா சாகா அவங்க இன்னைக்கு நம்மளோட இல்ல. ஆனா அவங்களோட மரணம் இந்திய மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் புரட்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு இந்தியாவுல நீங்க எந்த மருத்துவமனைக்கு போனாலும் ஒரு டாக்டர் உங்களுக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது அலர்ஜி இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த மாற்றத்திற்கு காரணம் அனுராதாவோட உயிர் தியாகம். டாக்டர்கள் நம்ம கடவுளுக்கு நிகரா மதிக்கிறோம். அது தப்பு கிடையாது. ஆனா அவங்களும் மனுஷங்க தான். குறிப்பா கார்ப்பரேட்ல வேலை செய்யற டாக்டர்கள். அவங்க தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுதான் இந்த வழக்கு உலகத்துக்கு உரக்க சொல்லுச்சு. இந்த துயரமான கதையில இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, தயங்காம கேள்வி கேளுங்க. ஒரு டாக்டர் ஒரு மருந்தை எழுதி கொடுத்துட்டா அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பயன்படுத்தாதீங்க. இது என்ன மருந்து? எதுக்காக இதை பரிந்துரை பண்றீங்க? இதனால என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு கேட்கறதுக்கு முழு உரிமை எல்லோருக்கும் இருக்கு. குறிப்பா ஸ்டெராய்டு மாதிரியான வீரியமிக்க மருந்துகளை பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா கான்ஷியஸா இருக்கணும். 2வது, செகண்ட் ஒப்பீனியன். ஒரு குறிப்பிட்ட டாக்டரோட சிகிச்சை பலனளிக்கல அப்படின்னா அந்த நோயாளியோட உடல்நல குறிப்பா மோசமாச்சு அப்படின்னா நிச்சயமா உடனடியா இன்னொரு மருத்துவர்கிட்ட 2வது ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் கேட்க தயங்காதீங்க. டாக்டர் கோச்சுக்காரு அப்படின்னு நினைச்சு தயங்கினா அது நம்மளோட உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். 3வது, மருத்துவ ஆவணங்களை பாதுகாக்கணுங்க. இது எங்க வீட்லயே நான் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் குணால் சாகா இந்த வழக்குல ஜெயிக்க ஒரு முக்கியமான காரணம் அவர் அந்த 15 வருஷம் மருந்து செட்டையும் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் உயிர் மாறி பாதுகாப்பு வச்சிருந்ததுதான். மருத்துவமனைக்கு போகும்போது எல்லா ரசீது அண்ட் ரிப்போர்ட் நகலை கேட்டு வாங்கி பத்திரப்படுத்துங்க. குறிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஃபைல போடுங்க. எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா ஆர்டர்ல அடுக்கி வைங்க. அது சட்ட போராட்டத்துக்கு மட்டும் கிடையாது. நம்மளோட உடம்புல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்டரியா இருக்கும். அமெரிக்கால இருக்கிற எங்களோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அந்த மாதிரி இல்லாம நீங்க அமெரிக்கால மருத்துவமனைக்கே நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. நீங்க அமெரிக்கால இருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல இதை பத்தி சொல்லுங்க. அனுராதா எத்தனையோ கனவுகளோட தன்னோட தாய்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட கனவுகள் நிறைவேறாம போயிருக்கலாம். ஆனா இனி இன்னொரு அனுராதா இந்த மண்ணில் தப்பான சிகிச்சையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் டாக்டர் குணால் சாகாவோட பெரிய கனவா இருந்திருக்கு. ஆல்ரைட் மக்களே, அனுராதா சாகா அவங்களோட கதை இங்க முடியுது. இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான அல்லது மர்மமான வழக்கை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.